ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 மாதங்களாக கன்னிமணி போல தேவன் நம்மளை பாதுகாத்தார், நடத்தினார். அதே போல இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற புதிய வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, அவருடைய வாழ்க்கையில இந்த பகுதியில வாச்சோம்னா அவருடைய வாழ்க்கையில அவரு நினைச்சு கூட பார்க்காத ஒரு சம்பவம் இங்க ஒண்ணு உண்டாகுது. அவருடைய எதிரிகளான அமலேக்கியர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை கொள்ளடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று. ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனாரு? எதனால இழந்து போனாரு? எதனால இந்த காரியங்களை தவற விட்டாரு? ஏன் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து போனார் அப்படின்னா, தாவீது அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல விழித்திருந்து காத்திருந்து தேவ பிரசனத்தை வாங்குற ஒரு தேவனுடைய மனுஷன் இப்ப எங்க இருக்கார் அப்படின்னா, பெலிஸ்தர் கூட சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு போறாரு. அப்ப எப்போ நம்முடைய வாழ்க்கையில இழப்பு ஏற்படுது, எப்போ நம்ம வாழ்க்கையில தவறு ஏற்படுது அப்படின்னா, நான் தேவனுடைய சமூகத்துல இல்லாம வேற நேரத்தை எங்கேயோ செலவிட்டு இருக்கேன்னா அங்க இழப்பு நேரிடுதையும். அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த சிறிய தவறு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியம் இருக்கட்டுமே, நம்மகிட்ட நிறைய இருக்குது, நம்ம செல்வ செழிப்பா இருக்கணும்னு பாத்துக்கோங்களேன், இதுதாங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதே நீங்க ஒடுக்கப்பட்ட நேரம், நெருக்கப்படுற நேரம் பாருங்களேன், கூட கொஞ்சம் நெருக்குவாங்களோ தவிர அதற்கு விடை ஒண்ணும் அதுல தெரியாது, அதுக்கு பதில் ஒண்ணும் அதுல பார்க்கவே முடியாது. ஏன்னா தாவீதுக்கு நல்ல தெரியும், நான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு செல்கிறேனோ, தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தேவனை பலப்படுத்துறேன். அதனாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதலை தாண்டுவேன், அதற்கெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், ஏனென்றால் கர்த்தர் எனக்கு மான்கால்களை தந்தார் என்று சொல்லி தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தருடைய வார்த்தையினால, அவருடைய பிரசனத்தினால. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இருந்து எல்லா காரியத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்வதற்கு தாவீது செய்த 2 காரியங்களும். முதல்ல நம்ம திட்டமிடுறது ரொம்ப முக்கியம். 2வது, திட்டமிட்டதை செயல்படுத்தணும். நம்ம செயல்பண்ணுங்க. டோன்ட் ஸ்டாப் யுவர் ஒர்க்கிங். நீங்க செயல்படுவதை நிறுத்த வேண்டாம், செயல்படுவதை தயவு செஞ்சு நிப்பாட்ட வேண்டாம். இன்னைக்கு எத்தனை தடை வந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற முடிவுகள்ல, செயல்கள்ல தடை வந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு காரியம் சொல்லவா, சகலத்தையும் மாற்ற முடிய, சகலத்தையும் உண்டாக்கினவருக்கு, சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவருக்கு தெரியும் சகலத்தையும் திருப்பி கொடுப்பதற்கு. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க இழந்தவைகளை, தவற விட்டவைகளை திருப்பி கொள்ளதான் போறீங்க. கர்த்தர் திருப்பி கொள்ள முடியாது, செய்யதான் போறாரு. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.